ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம குளோபல் இன்கம்ல பாக்ஸ் ஒன்னுடைய இன்கம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே முன்னமே நம்ம சொல்லியிருந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்ம பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஐடிஸ் பிளேஸ் ஆகும், இன்கமும் நமக்கு ஜென்ரேட் ஆகுங்க. அப்போ 1500 பாக்ஸ் ஒன்றில் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறோங்க. 1500ல் இங்கே லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஐடிஸ் பிளேஸ் ஆகுங்க. அப்போ ஒரு ஐடியிலேருந்து 100 ரூபீஸ் நமக்கு இன்கம் கிடைக்குங்க. டோட்டலாக லெவல் 1ல் 300 ரூபீஸ் நமக்கு இன்கம் கிடைச்சிருக்கும். லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா 9 ஐடிஸ் நமக்கு பிளேஸ் ஆகுங்க. அதே போல் ஒரு ஐடியிலேருந்து 100 ரூபீஸ் நமக்கு இன்கம் கிடைக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் நமக்கு செகண்ட் லெவலில் இன்கம் கிடைச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 27 ஐடிஸ் நமக்கு பிளேஸ் ஆகுங்க. இந்த 27 ஐடிக்கும் ஒவ்வொரு ஐடியில் இருந்தும் 400 ரூபாய் நமக்கு இன்கம் கிடைக்குங்க. அப்போ 10,800 ரூபாய் மூன்றாவது லெவலில் இருந்து நமக்கு இன்கம் கிடைச்சிருக்குங்க. ஸோ டோட்டலாக இந்த 3 லெவலில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 12,000 ரூபாய் நமக்கு இன்கம் கிடைச்சிருக்குங்க. அப்போ பாக்ஸ் 1ல் மொத்தம் 3 லெவல்ல இருந்து 12,000 ரூபாய் நமக்கு வருமானம் எடுக்க முடியுங்க. இந்த 12,000 ரூபாயில பாதி, அதாவது 50%, 6,000 ரூபாய் நமக்கு இன்கமாக கிடைச்சிருங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6,000 ரூபாவை அதே போல் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். அதில் 50%, 3,000 ரூபாய்க்கு 5 ரீபர்த் ஐடிஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. ரீபர்த்னா நம்ம பேரில் அகைன் ஐடிஸ் உருவாகிறது. அப்போ 5 ஐடிஸ் நமக்கு மறுபடியும் நம்ம பேரில் ஜென்ரேட் ஆகுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3,000 ரூபாய் பாக்ஸ் 2 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்கிரேஷன் ஆயிருங்க. அப்போ பாக்ஸ் 1க்கு மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த பாக்ஸஸ் ஆட்டோ அப்கிரேட் ஆகுங்க. அடுத்தடுத்த பாக்ஸஸோட இன்கமை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூ.